பஸ்ஸில் வர்றீங்களா ஜப்பான்ல இருந்து? வா சூப்பர். ரமேஷ் ராஜா, ஆமாம், புயலுக்கு பிடித்த ஊர் எங்கள் ஊர் கடலூர். ஓ அப்படியா? நாதன் அண்ணா. ஷாம். சிரிக்கிறாரு நாதன் அண்ணா. ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்களுக்கு தெரியுது, தெரியாதவங்க இது உண்மைன்னு நம்பிடுவாங்க. நானே நம்பிட்டேனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்ன பிரதர், அப்படி உண்மை மாதிரியே சொல்லிட்டீங்களே. ஓ, ஜப்பான்லேருந்து பஸ்ஸில் வந்துட்டுருக்கீங்க. 12 மணி லைவ் சென்னையில் வச்சு போடுறதுக்கு. வா சூப்பர். வந்துடுங்க, எல்லோரும் வெயிட் பண்ணுறோம் ரிசீவ் பண்ணுறதுக்கு. ரமேஷ் ராஜா, ஊரெல்லாம் மழை பெஞ்சிட்டு என் கடலூர் வந்து கடைசியாக புயல் அடிச்சுட்டு போயிடும். புயல் அடிச்சுட்டு போயிடுமா? அச்சோ, நிஜமாக தான் சொல்கிறீங்களா? இப்போவும் ஒரு சில இடங்களில் நிறைய மழையோ? ஷாம் ப்ரோ, இலவசம் பஸ், கவர்மெண்ட் பஸ். இது அதை விட சூப்பர். போங்க, ஜப்பான்லேருந்து பஸ்ஸில் வர்றதே பெரிய காமெடி. இதில் இலவச பஸ்ஸா? கவர்மெண்ட் பஸ்ஸை அப்படிலாம் விட்டா நல்லா இருக்கும். டெய்லி போயிட்டு வந்துடலாம்ல ஜப்பானுக்கு. வந்துடும் இனிமேல் வரும் காலங்களில். அந்த மாதிரிலாம் வந்துடுமா ஃப்ளைட்? அப்படி பஸ்ஸு மாதிரி பஸ் ஸ்டாண்டு அங்கங்கே இருக்கிற மாதிரி ஃப்ளைட் ஸ்டாண்டும் அங்கங்கே வந்துடும் நினைக்கிறேன். அது இருந்தால் நல்லா தான் இருக்கும். இலவசம் பஸ், கவர்மெண்ட் பஸ். பானுமா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி கத்ஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஷாம் ப்ரோ, ஆண்களுக்கு மட்டும் இலவசம். ஏன் பெண்கள் என்ன பாவம் பண்ணாங்க? ஆண்களுக்கு மட்டும் இலவசம் ஊரை சுற்றுறதுக்கு? சும்மாவே ஆண்களை கையில் பிடிக்க முடியாது. இப்படியெல்லாம் ஃப்ரீ விட்டாங்கன்னா அவங்கள கையில் பிடிக்க முடியுமா? ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு நாட்டில இருப்பீங்க. எங்கே தேடுறது? நான் அது என்ன, ஷாம் நேற்று அமெரிக்காவுக்கு போயிட்டாரா? ரமேஷ் ராஜா, ஆந்திரா விசாகப்பட்டினம் கரையை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. திடீர்னு யூ டர்ன் பண்ணி கடலூரில் வந்து கரையை கிடக்கும். அச்சோ, ஆந்திரா விசாகப்பட்டினம்ல கரையை கிடக்கும்னு சொல்லுவாங்க. திடீர்னு யூ டர்ன் பண்ணி கடலூரில் வந்து கரையை கிடக்குமா? ஒன்றும் ஆகாதுல்ல, கடலில் சேர்ந்துரும்ல. ரமேஷ் ப்ரோ, ஷாம் ப்ரோ, சென்னையில் பெண்களுக்கு இலவசம், அது மாதிரி உங்களுக்கு ஜப்பானில் உங்களுக்கு ஆண்களுக்கு இலவசமா? வானுமா, சின்ன குட்டி என்ன சொல்லுது? விளையாடிட்டு இருக்குமா வானுமா? சின்ன குட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. வானுமா, சாப்பிட்டீங்களா? வானுமா, தேங்காய் என்ன விலை? 3 காய் 50 ரூபான்னு சொன்னாங்க. போய் பார்க்கணும் எப்படின்னு. அங்கெல்லாம் என்ன விலை சென்னையில்? லாஸ்ட் வீக்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ரமேஷ் ராஜா பிரதர், இப்போ கூட 4 நாள் கரண்ட் இல்லை. கடலுக்கு போகாது சிஸ்டர், கரை ஏறி ஊரை நாசம் பண்ணிவிட்டு போயிடும். அச்சோ, மரங்கள் மின் கம்பங்கள் எல்லாம் சாஞ்சிரும். அதுக்கு முன்னெச்சரிக்கையாக எதுவும் கவர்மெண்ட்டில் பண்ண மாட்டாங்களா பிரதர்? அந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ இது வரும்னு எல்லாருக்குமே எப்போவுமே தெரியுது. அதுக்கு முன்னேற்பாடு செஞ்சு வச்சுக்க மாட்டாங்களா? வானுமா, இங்கே 1 கிலோ 30 ரூபா. கிலோ கணக்காங்க.